கார்த்திக் தீபா சீரியல் அக்டோபர் 7ஆம் தேதி எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோங்க. எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதரவை இந்த சேனலுக்கு கொஞ்சம் தாங்க. எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்க. நம்ம கார்த்தி இருக்காருல்ல, அவர் வந்துட்டு நேராக கீதாட்ட சொல்கிறாரு, இங்கே பாருங்க கீதா, இதுதான் நமக்கு கிடைச்ச கடைசி வாய்ப்பு. அப்படி ஐஸ்வர்யா என்ன தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு. அப்போ கீதா சொல்றாங்க, சார் நம்ம இந்த பிளானை பண்ண போறோம் சரிதான் சார், ஆனா ஐஸ்வர்யா அண்ணி ஒருவேளை உண்மையை சொல்லாம தப்பிக்க நினைச்சா என்ன சார் பண்றது? ஒருவேளை நான் கீதான்னு கண்டுபிடிச்சிட்டா என்ன சார் பண்றது அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, கண்டிப்பா வந்துட்டு அவங்க தீபான்னு சொன்ன உடனே ரொம்ப பதட்டம் ஆயிடுவாங்க. அதனால நீங்க தீபாவா இல்லையா அப்படின்னு அவங்க ஃபைனல் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா வந்துட்டு உண்மையை சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, நீங்க இதை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்படின்னு. இது கேட்டுட்டு கீதா சொல்றாங்க, சார் உங்களுக்காக தான் நான் இந்த விஷயத்த பண்ண போறேன் அப்படின்னு கார்த்தி சொல்றாரு. அதோட தீபாவுக்கு எந்த ஆபத்தும் இல்லாம அவங்க பாதுகாப்பா வீட்டுக்கு திரும்பி வரணும், அதுக்காக தான் நம்ம இப்படி பண்றோம் அப்படின்னு. அப்ப கீதா சொல்றாங்க, சரி சார் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, சரி நீங்க என்ன பண்றீங்கன்னா, நான் போனதோட தீபாவோட சாரி கட்டிக்கிட்டு கரெக்டா தீபா மாதிரியே இருங்க, கொல்ல பக்கமா வந்துருங்க. நான் வந்துட்டு காரை வந்துட்டு வீட்டு பின்வாசல்ல வச்சுட்டு நிக்கிறேன், இங்க கரெக்டா வந்துட்டு கார்ல வந்து ஏறிடுங்க அப்படின்னு. இது கேட்டதோட கீதாவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா கார்த்தியும் கீதாவும் சேர்ந்து மாடிப்படியிலேருந்து இறங்கி வராங்க. அப்ப அபிராமி உட்காந்துருக்காங்க வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிட்டு. அப்ப கார்த்தி வந்துட்டு நேரா அபிராமியை பார்த்து, அம்மா தீபாவை கண்டுபிடிக்கிறதுக்காக போஸ்டர் எல்லாம் அடிச்சு ஒட்டியிருந்தோம்ல, அந்த சரஸ்வதி சபா இருக்குல்ல, அவங்க கிட்ட போயிட்டு நான் கேட்டுட்டு வரேன், தீபாவை பத்தின ஏதாவது விவரம் கிடைச்சிச்சா அப்படின்னு. அப்ப அபிராமி சொல்றாங்க, சரிப்பா கண்டிப்பா தீபாவை பத்தின விவரம் கிடைச்சிரும் அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, ஆமாம்மா எனக்கும் நம்பிக்கை இருக்குமா, தீபாவை பத்தின விவரம் இன்னைக்கு கிடைச்சிரும்னு நம்பிக்கை இருக்கு, நான் போய் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு. அப்ப ஐஸ்வர்யா இதை கேட்டுட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா, கார்த்தி நீ போயிட்டு வெறுங்கையோட தான் வருவ பாரு கார்த்தி அப்படின்னு அந்த ஐஸ்வர்யா மனசுல யோசிக்கிறாங்க. அப்ப கார்த்தி வந்துட்டு நேரா அவங்க அம்மாகிட்ட சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போக, அதே நேரத்துல அருண் அங்க வராரு. அருணை பார்த்ததோட அபிராமி சொல்றாங்க, பாப்பா அருண் அப்படின்னு. அருண் சொல்றாரு, அம்மா நீங்க சொன்ன மாதிரி போஸ்டர் எல்லா இடத்துலயுமே கொடுத்தாச்சு, எல்லா இடத்துலயும் வந்துட்டு அந்த கார்டையும் கொடுத்தாச்சுமா, கண்டிப்பா தீபா பத்தின விவரம் வந்துடும் அப்படின்னு அபிராமி சொல்றாங்க. அப்ப தீபா பத்தின விவரம் இன்னும் வரலையாப்பா அப்படின்னு. அப்ப அருண் சொல்றாரு, ஆமாம்மா தீபா பத்தின விவரம் இன்னும் வரல, ஆனா கூடிய சீக்கிரம் வந்துரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குமா, ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம போஸ்டர் அடிச்சிருக்கோம் அப்படின்னு. இது கேட்டதோட அபிராமியும் சரிப்பா அப்படின்னு சொல்ல, அப்பன்னு பார்த்து கீதா நேரா அபிராமியை பார்த்து, ஆன்ட்டி எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, மீனாட்சி அக்காவோட ரூம்ல ரெஸ்ட் எடுத்துக்கவா அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமி சொல்றாங்க, சரிம்மா சரி மீனாட்சி கிட்ட ஏதாவது டேப்லெட் வாங்கி போட்டுட்டு ரெஸ்ட் எடுமா அப்படின்னு. அப்ப கீதா சொல்றாங்க, இல்ல ஆன்ட்டி எனக்கு லைட்டா தூங்கினாலே போதும் ஆன்ட்டி, எனக்கு சரியாகிரும் அப்படின்னு. இது கேட்டதோட ஐஸ்வர்யா அபிராமியும் சரிம்மா நீ போயிட்டு ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்ல, கீதா நேரா மாடிக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா வந்துட்டு எப்படியும் தீபா வரமாட்டா அப்படிங்கிற சந்தோஷத்துல இருக்காங்க. கீதா நேரா மாடிக்கு போயிட்டு ஒரு 4-5 தலைவணி எடுத்து கரெக்டா அவங்க படுத்து கிடக்குற மாதிரி செட் பண்ணி நேர போர்வையெல்லாம் எடுத்து போட்டுட்டு தீபாவோட புடவை எடுத்துக்கிட்டு நேரா சேஞ்ச் பண்ணிட்டு வராங்க. சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டு நேரா தீபா மாதிரியே சரி கட்டி இருக்காங்க. நேரா கண்ணாடியை போய் பாக்குறாங்க. பார்த்துட்டு சரி லைட்டா தீபா மாதிரி தான் இருக்கும் அப்படின்ட்டு கீதா இங்கேருந்து வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு யாரும் இல்லாத நேரத்துல டக்குன்னு வீட்டோட பின்வாசல் வழியா தப்பிச்சு வராங்க. வந்துட்டு நேரா கார்த்தியை வந்து பாக்குறாங்க. கார்த்தி ஆல்ரெடி அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கார்த்தியை நேரா கீதாவை பார்த்துட்டு, தீபா மாதிரியே தான் ரெடி ஆகியிருக்கீங்க அப்படின்னு. அப்ப கீதா சொல்றாங்க, சார் தீபா வந்துட்டு மலையிலேருந்து விழுந்ததுனால கண்டிப்பா அவங்க தலையிலையும் கையிலையும் அடிபட்டிருக்கும், அதனால நான் லைட்டா தலையிலையும் கையிலையும் கட்டு போட்டுக்கவா சார், அப்பதான் சார் தீபான்னு கன்ஃபார்மா இருக்கும் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்திகை, நீங்க சொல்ற யோசனையும் கரெக்டா தான் இருக்கு, அதே மாதிரி நீங்க கட்டு போட்டுக்கிடுங்க அப்படின்னு. இது கேட்டதோட கீதாவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்ல, கார்த்தி சொல்றாரு, கார்ல வந்துட்டு மெடிக்கிட்டு வச்சிருக்கேன் அதை போட்டுக்கிடுங்க அப்படின்னு. இது கேட்டதோட கீதாவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவங்க ரூமுக்கு போயிட்டு கரெக்டா அதே மாதிரி செட் பண்ணி போட்டுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி நேரா வந்துட்டு அபிராமிக்கு கால் பண்றாங்க. அப்ப அபிராமி போன் அட்டன் பண்ணி சொல்லு கார்த்தி அப்படின்னு சொல்ல, கார்த்தி சொல்றாரு, அம்மா நான் இப்பதாம்மா அந்த சரஸ்வதி சபாவுக்கு போனேன், அங்க போனதோட எனக்கு ஒரு முக்கியமான நியூஸ் கிடைச்சிச்சும்மா அப்படின்னு. அப்ப
அபிராமி சொல்றாங்க, சொல்லுப்பா தீபாவை பத்தின விஷயமா அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, ஆமாம்மா அங்க வந்துட்டு சக்தி வந்துட்டு விசாரிச்சிருக்காங்க. சரஸ்வதி சபாவில இருந்து எனக்கு கால் பண்ணி தீபாவை அங்கதான் வச்சுக்கிட்டு இருக்கோம், சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டாங்கம்மா அப்படின்னு. இது கேட்டதோட ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அபிராமி. அப்ப அபிராமி சொல்றாங்க, அப்புறம் என்னப்பா சீக்கிரம் தீபாவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வாப்பா அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, ஆமாம்மா தீபாவை கூட்டிக்கிட்டு நான் வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன், இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துருவோமா அப்படின்னு. இது கேட்டதோட அபிராமியும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, அம்மா வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுங்க, இன்னும் 10 நிமிஷத்துல நான் வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு. இது கேட்டதோட அபிராமியே சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி வந்துட்டு நேராக கீதாட்ட போயிட்டு அம்மா கிட்ட கால் பண்ணி சொல்லிட்டேன், கண்டிப்பா எல்லாருமே உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு. இது கேட்டதோட கீதாவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா கார் எடுத்துட்டு வீட்டுக்கு நேராக கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம அபிராமி வந்துட்டு நேரா வீட்டில் உள்ள எல்லாருமே கூப்பிடுறாங்க. எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்ததோட அபிராமி சொல்றாங்க, உங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமான விஷயத்த தான் சொல்ல போறேன் அப்படின்னு. அப்ப மீனாட்சி சொல்றாங்க, சொல்லுங்க என்ன சந்தோஷமான விஷயம் அப்படின்னு. அபிராமி சொல்றாங்க, தீபா எங்க இருக்காளோ அவளை தீபா கார்த்தி கண்டுபிடிச்சிட்டானா, தீபாவை கூட்டிக்கிட்டு கார்த்தி நேரா வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு. இது கேட்டதோட ஐஸ்வர்யாவுக்கு தூக்கி வாரி போடுது. என்ன கார்த்தி தீபாவை கண்டுபிடிச்சிட்டானா அப்படின்னு. அபிராமி சொல்றாங்க, இங்க பாருங்க நல்லபடியா தீபா வீட்டுக்கு வரா, அதனால மீனாட்சி அவ வந்துட்டு நிறைய திருஷ்டி பட்டிருக்கோம், அதனால அவளுக்கு வந்துட்டு நீ ஆரத்தி தட்டை ரெடி பண்ணு அப்படின்னு. மீனாட்சியும் சரிதா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தர்மலிங்க சொல்றாரு, நான் கும்பிட்ட முருகன் என்னை கைவிடல, தீபாவை பத்திரமா வீட்டுக்கு கொண்டு வந்துட்டான் அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, ஆமாங்க தீபா பத்திரமா வீட்டுக்கு வந்துட்டா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்ப வெளியில கார் சத்தம் கேக்குது. அபிராமி சொல்றாங்க, வெளியில கார் சத்தம் கேக்குது, தீபா வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா வெளியில போறாங்க. சோ அப்பன்னு பார்த்து என்ன நடக்குதுன்னா, ஐஸ்வர்யாவுக்கு கொஞ்சம் பயம் தாங்க முடியல. ஆஹா தீபா வீட்டுக்கு வந்துட்டா, கண்டிப்பா நம்மளை பத்தி எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவாளே, என் புருஷனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அவன் என்னை வீட்டிலே இருக்க விட மாட்டான், அதோட என்னை துரத்தி அடிச்சிருவானே அப்படின்னு ஐஸ்வர்யாவுக்கு பயம் தாங்க முடியல. அப்ப நம்ம ஐஸ்வர்யா என்ன பண்றாங்கன்னா, பயத்திலே வீட்டுக்குள்ளேயே நிக்கிறாங்க. அவங்க மட்டும் தீபாவை கூப்பிடுறதுக்கு வெளியில வரவே இல்லை. இன்னொரு பக்கம் கார் வந்து நிக்குது, கார்ல இருந்து தீபா இறங்குறாங்க. தீபாவை பார்த்ததோட ஐஸ்வர்யாவுக்கு கை கால்லாம் நடுக்க ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் தீபா வந்துட்டு காரை விட்டு இறங்குனதோட அபிராமி சொல்றாங்க, தீபா நில்லுமா, உனக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துட்டுல, அதனால திருஷ்டிப்பாடுன்னு நினைக்கிறேன், உனக்கு நல்ல ஆரத்தி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி வச்சு ஆரத்தி எடுக்கிறாங்க. ஆரத்தி எடுத்துட்டு நேரா வந்துட்டு ஆரத்தி தட்டை கொண்டு போய் வெளியில ஊத்துறாங்க. அப்ப தீபா நேரா அபிராமியை பார்த்ததோட அத்தை அப்படின்னு சொல்ல அபிராமி நேரா தீபாவை கட்டி பிடிக்கிறாங்க. அப்ப அபிராமி சொல்றாங்க, தீபா உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையம்மா அப்படின்னு. அப்ப தீபா சொல்றாங்க, அத்தை இதெல்லாம் லைட்டான காயந்தான் அத்தை, கண்டிப்பா சீக்கிரம் ஆடி போயிடும், நீங்க கவலைப்படாதீங்க அத்தை அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமியும் சரிம்மா, உனக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை அப்படின்னதோட எங்க யாராலையுமே தாங்க முடியலமா அப்படின்னு. அப்ப தீபா சொல்றாங்க, அத்தை எல்லாம் சரியாகிட்டு அப்புறம் என்ன அப்படின்னு. அதுக்கப்புறமா கீதா நேரா ஜானகியை பார்க்க ஜானகி சொல்றாங்க, நான் கும்பிட்ட தெய்வம் தான் உன்னைய நல்லபடியா கொண்டுட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப தர்மலிங்க சொல்றாரு, தீபா நீ நல்லபடியா வந்துட்டியல்லம்மா, இனிமே நம்ம வீட்டுல எந்தவித பிரச்சனையும் இருக்காதுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்துல பேசுறாரு தர்மலிங்கம். அதுக்கப்புறம் அபிராமி சொல்றாங்க, என் மருமகளை இப்படி வாசப்படியிலேயே நின்று பேச வச்சுக்கிட்டு இருக்க போறீங்களா, வாங்க வீட்டுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. வீட்டுக்குள்ள போனதோட நேரா தீபாவட்ட அபிராமி சொல்றாங்க, இங்க பாருமா நீ கவலைப்படாத, நீ நல்ல ரெஸ்ட் எடுமா அப்படின்னு. தீபாவும் சரி அப்படின்னு சொல்ல. அப்ப நம்ம ஜானகி வந்துட்டு நேரா தீபாவை பார்த்து, தீபா அன்னைக்கு மலையில என்னதாம்மா நடந்துச்சு, உன் கூட ரியாவும் ரம்யாவும் வந்தாங்களே அவங்க எப்படி இறந்தாங்க அப்படின்னு கேட்க. இதை கேட்டுட்டு அபிராமி சொல்றாங்க, இங்க பாருங்க சம்பந்தியம்மா, தீபா இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்கா, இந்த நேரத்துல அவகிட்ட அடுக்கடுக்கா கேள்விகள் கேட்டீங்கன்னா அவளுக்கு ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கும்ல, அவகிட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்காதீங்க, கொஞ்ச நாள் அவளுக்கு சரியாகிரும், அதுக்கப்புறம் அவகிட்ட நம்ம கேட்கலாம், இப்போதைக்கு அவ தலையில அடிபட்டிருக்கு, இப்போதைக்கு கேட்க வேணாம் அப்படின்னு. அப்ப ஜானகியும் ஆமா சம்மந்தியம்மா நீங்க சொல்றது சரிதான் அப்படின்னு. அப்ப தர்மலிங்க சொல்றாரு, ஜானகி இப்படிதான் தேவையில்லாத கேள்விகள் எல்லாமே கேட்பா அப்படின்னு. அதுக்கப்புறமா நம்ம தீபா நேரா ஐஸ்வர்யாவை பார்த்து முறைக்க. ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, ஆஹா இவ நம்மளதான் பாக்குறா, இங்கேயே எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவாளோ அப்படின்னு ஐஸ்வர்யா பயப்பட. அப்ப தீபா நேரா அபிராமியை பார்த்து, அத்தை நான் ஐஸ்வர்யா அக்கா கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு. இது கேட்டதோட ஐஸ்வர்யாவுக்கு பயம் தாங்க முடியல. ஆஹா நம்ம மலையிலேருந்து பிடிச்சி தள்ளிவிட்டமே, அதை பத்தி கேட்கறதுக்காக தான் இவ வந்துட்டு நம்மளை கூப்பிடுறா அப்படின்ட்டு ஐஸ்வர்யாவுக்கு பயம் தாங்க முடியல. அப்ப அபிராமி சொல்றாங்க, தீபா அப்படி ஐஸ்வர்யா கிட்ட நீ என்ன பேசணும் அப்படின்னு. அப்ப தீபா சொல்றாங்க, ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு பேசினத அப்படின்னு. இது கேட்டதோட அபிராமியும்
சரிம்மா நீ போ அப்படின்னு சொல்ல அபிராமியும் தீபாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஐஸ்வர்யா கிட்ட போயிட்டு, அக்கா உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும் வரீங்களா அப்படின்னு. அப்ப ஐஸ்வர்யா நேரா தீபாவை பார்த்து, அப்படி நீ என்ன என்கிட்ட முக்கியமான விஷயம் சொல்ல போற அப்படின்னு சொல்ல. அப்ப தீபா கேக்குறாங்க, ஏன்க்கா உங்களுக்கு தெரியாதா, நான் இங்கேயே சொல்லவா அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா அதிர்ச்சியாகி, இல்ல தீபா நான் தனியாவே வரேன் மாடிக்கு அப்படின்னு சொல்ல. அப்ப தீபா சொல்றாங்க, சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா மாடிக்கு போறாங்க. அங்க போனதோட நம்ம தீபா என்ன பண்றாங்கன்னா, டக்குன்னு கதவை லாக் பண்றாங்க. ஐஸ்வர்யா கேக்குறாங்க, எதுக்கு தீபா கதவை லாக் பண்ற அப்படின்னு. அப்ப தீபா சொல்றாங்க, உங்களுக்கு தெரியாதா, எப்படிப்பட்ட முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட பேச போறேன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு. இது கேட்டதோட ஐஸ்வர்யாவுக்கு பயம் தாங்க முடியல. ஆஹா, மலையிலேருந்து புடிச்சு தள்ளிவிட்டோமே, அதனால தீபா சரியான கோபத்துல இருக்கா போல, விட்டா நம்மளை கொண்டுருவா போலயே அப்படின்ட்டு பயப்படுறாங்க ஐஸ்வர்யா. இன்னொரு பக்கம் அந்த ஐஸ்வர்யாவும் தீபாவும் அந்த இடத்துல இருந்து போனதோட கார்த்தி எல்லாரையும் பார்த்துட்டு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல. அப்ப அபிராமி கேக்குறாங்க, ஏன்பா கார்த்தி என்னாச்சு, எதுக்காக மன்னிச்சிருங்கன்னு சொல்ற, அப்படி என்னப்பா ஆச்சு அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, இப்ப வந்தது தீபா கிடையாது, கீதா அப்படின்னு. இது கேட்டதோட அபிராமியும் அங்க உள்ளவங்களும் அதிர்ச்சியாக அபிராமி சொல்றாங்க, கார்த்தி என்னப்பா அது, எதுக்காக வந்துட்டு தீபான்னு சொல்லி கீதாவை கூட்டிட்டு வந்த, ஏன்பா இப்படி பண்ற அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அம்மா எல்லாமே ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான்மா நான் இப்படி பண்றேன் அப்படின்னு. அதுக்கு அபிராமி கேக்குறாங்க, அப்படி என்னப்பா முக்கியமான விஷயம், எதுக்காகப்பா இப்படி பண்ற, நாங்க எல்லாருமே தீபா வீட்டுக்கு வந்துட்டான்னு ரொம்ப சந்தோஷத்துல இருந்தோம், ஆனா நீ ஏன்பா இப்படி பண்ண, எதுக்குப்பா கீதாவா மறுபடியும் தீபான்னு கூட்டிட்டு வந்த அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அம்மா தீபா காணாம போனதுலேருந்து எனக்கு ஐஸ்வர்யா அண்ணி மேல கொஞ்சம் சந்தேகமா இருக்கு அப்படின்னு. அருண் கேக்குறாரு, ஏன் கார்த்தி ஐஸ்வர்யா மேல சந்தேகமா இருக்குன்னு சொல்றேன், அப்படி ஐஸ்வர்யா என்ன பண்ணா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அண்ணா நான் 2-3 தடவை அந்த துங்கா அண்ணா அவங்க கூட சேர்ந்து ஐஸ்வர்யாவை பார்த்திருக்கேன், அந்த துங்கா கூட சேர்ந்து ஐஸ்வர்யா வந்துட்டு தீபா எங்க இருக்காங்களோ கண்டுபிடிச்சி தீபாவுக்கு ஏதாவது பிரச்சனை உண்டாக்கணும் அப்படின்னு ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க. ஸோ எதுக்காக ஐஸ்வர்யா தீபா வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு சந்தேகமே. கண்டிப்பா அந்த மலையில ரியா ரம்யா கூட சேர்ந்து அந்த தீபாவும் அந்த ஐஸ்வர்யாவும் இருந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பா வந்துட்டு அங்க ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, அது யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு அந்த ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க. அதுக்காக தாங்க நான் வந்துட்டு ஐஸ்வர்யா அப்படி என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் தீபாவை நடிக்க வச்சு ஐஸ்வர்யா வாயிலேருந்து உண்மையை வர வைக்கிறதுக்காக நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு. இது கேட்டதோட அருண் சொல்றாரு, கார்த்தி அவ அடிக்கடி போன் பேசும் பொழுதே எனக்கு ரொம்ப சந்தேகமா இருந்துச்சு கார்த்தி, அடிக்கடி எனக்கு தெரியாம அவ யாருக்கிட்டேயோ போன் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே எனக்கு வந்து ரொம்ப சந்தேகமா இருந்துச்சு கார்த்தி, அவ நமக்கு தெரியாம ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. ஆனா கேட்டா எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ரொம்ப நடிச்சா. இப்ப புரியுது கார்த்தி, அந்த துங்கா கிட்ட தான் பேசிக்கிட்டு என்னைய வந்துட்டு ஏமாத்தி இருக்கா அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, கீதா மாடிக்கு போயிருக்காங்க, அப்படி ஐஸ்வர்யா என்னெல்லாம் பேசினாங்களோ எல்லாத்தையுமே கீதா இப்போ ஃபோன்ல நம்மளுக்கு லைவா காமிக்க போறாங்க அப்படின்னு. கீதா என்ன பண்றாங்கன்னா நேரா வந்துட்டு கார்த்திக்கு கால் பண்றாங்க, கார்த்திக்கு கால் பண்ணிக்கிறாங்க. கார்த்திக் போன் அட்டன் பண்ணி லோடு ஸ்பீக்கர்ல போட்டு, அம்மா அந்த ஐஸ்வர்யா பேசுறதெல்லாம் இதுல தெரியும் அப்படின்னு சொல்ல அபிராமியும் சரிப்பா அப்படின்ட்டு வெயிட் பண்றாங்க. அப்ப இன்னொரு பக்கம் நம்ம கீதா நேரா ஐஸ்வர்யாவை பார்த்து, எப்படி வந்துட்டு உங்களுக்கு இப்படிப்பட்ட துரோகம் பண்ணணும்னு தோணுச்சு, எங்க அப்பா அம்மா 2 பேருமே என்னை சின்ன வயசுல இருந்தே ரொம்ப அமைதியா இருக்கணும், எல்லாரையும் வந்துட்டு அன்பா பாத்துக்கணும்னு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க, ஆனா நீங்க இப்படி வந்துட்டு பழி வாங்கிவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை அப்படின்னு. அப்ப ஐஸ்வர்யா சொல்றாங்க, தீபா என்னை மன்னிச்சிடு தீபா, ஏதோ நான் ஒரு பொறாமையில தான் நான் இப்படி பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு, நான் இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்ப நான் என்னைக்குமே பண்ண மாட்டேன், எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடு அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்றத கேட்டுட்டு கீதா சொல்றாங்க, இங்க பாரு நான் உனக்கு என்னைக்குமே மன்னிப்பு கொடுக்க மாட்டேன், மன்னிப்பு கொடுக்கற தப்பையா நீ பண்ணிருக்க, நீ எவ்வளவு பெரிய குற்றம் பண்ணிருக்கன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்றாங்க, இங்க பாரு நீ வந்துட்டு எங்க அம்மாவை ஜெயிலுக்கு அனுப்புன, நான் வந்துட்டு கர்ப்பமா இல்லைன்னு அத்தைக்கிட்ட போட்டு கொடுத்து என்னை வீட்டை விட்டு துரத்துன, இதையெல்லாம் நான் காரணம் வச்சுதான் நான் உன்னை பழி வாங்கணும்னு நினைச்சு நான் இப்படிப்பட்ட ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு. அப்ப கீதா நினைக்கிறாங்க, பண்ணிட்டேன்னு சொல்றான், ஆனா என்ன பண்ணன்னு சொல்ல மாட்டேங்கிறாளே, சரி கடைசியா உள்ள ஆயுதத்தை பயன்படுத்துவோம் அப்படின்ட்டு தீபா நேரா ஐஸ்வர்யா கிட்ட, இங்க பாரு அன்னைக்கு ரியாவும் ரம்யாவும் மலையில இருந்தாங்க, ஆனா நீ இப்படி ஒரு வேலையை பண்ணுவேன்னு நான் நினைக்கல அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா அதிர்ச்சியாகி, தீபா நீ மன்னிச்சிரு, அன்னைக்கு மலையிலேருந்து நான் உன்னை பிடிச்சி தள்ளி விட்டது தப்பு தான், என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிரு, வீட்டுல உள்ள யாருக்கிட்டையும் சொல்லிடாத தீபா அப்படின்னு. அப்ப கீதா நினைக்கிறாங்க, அடி பாவி இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு தான் எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சியா அப்படின்னு.
ஐஸ்வர்யா சொல்றாங்க, இங்க பாரு தீபா, வீட்டுல உள்ள யாருக்கிட்டையும் சொல்லிடாத. நீ வீட்டுல உள்ள யாருக்கிட்டையும் சொன்னீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு யாருமே என்கிட்ட பேசவே மாட்டாங்க. அருண் என் மேல ரொம்ப கோவப்படுவாரு, என்னை வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிருவாரு. தயவு செஞ்சு சொல்றது கேளு, நீ யாருக்கிட்டையும் சொல்லிடாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்ச. அப்ப கீதா சொல்றாங்க, அந்த கீதா சொல்றாங்க, இங்க பாரு, உன்னுடைய உண்மையான முகம் வீட்டுல உள்ள எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு. இதை கேட்டுட்டு கீதா ஐஸ்வர்யா கேக்குறாங்க, என்ன சொல்ற கீதா அப்படின்னு. அப்ப கீதா சொல்றாங்க, நான் தீபாவே கிடையாது கீதா அப்படின்னு சொல்லிட்டு தலையில உள்ள கட்டை அவுக்க. இன்னொரு பக்கம் அந்த ஐஸ்வர்யா சொன்னதை கேட்டுட்டு வீட்டுல உள்ள எல்லாரும் அதிர்ச்சியாக. அப்ப கார்த்தி சொல்றாரு, அம்மா எனக்கு ஆரம்பத்துல இருந்து இந்த சந்தேகம் இருந்துச்சுமா. ஐஸ்வர்யா ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க, அதனாலதான் தீபா மறுபடியும் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னு எனக்கு ஆரம்பத்துல இருந்து சந்தேகம் இருந்துச்சு. ஆனா அவங்க தீபாவையே கொலை பண்ண ட்ரை பண்ணிருப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு. அப்ப அபிராமி சொல்றாங்க, கார்த்தி இப்படிப்பட்ட ஒருத்தியவாப்பா இத்தனை நாளும் வீட்டுக்குள்ள என் மருமகன்னு வச்சுக்கிட்டு இருந்தேன். அவ இவ்வளவு பெரிய குற்றம் பண்ணுவான்னு என் கனவுல கூட நினைச்சு பார்க்கல கார்த்தி. அவளுக்கு என்னைக்குமே வந்துட்டு மன்னிப்பே கிடையாது கார்த்தி. அவளை மாதிரி ஒரு பொம்பளைய நான் பார்த்ததே இல்லை கார்த்தி. எவ்வளவுதான் நான் மன்னிப்பு கொடுக்கறது? அவ ஏற்கனவே அவங்க அம்மா கூட சேர்ந்து என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணா. ஆனா அவங்க அம்மா வந்துட்டு நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்க சரண்டர் ஆகி ஜெயிலுக்கு போனாங்க. அதுக்கப்புறமா கர்ப்பமா இருக்கேன்னு சொல்லி வீட்டுல உள்ள எல்லாரையுமே ஏமாத்தினான். அருணோட நம்பிக்கையிலையும் சந்தோஷத்திலையும் ஏமாத்தினான். ஆனா கடைசியில அவ கர்ப்பமா இல்லைன்னு தெரிஞ்சதோட இந்த குடும்பமே இடிஞ்சு போச்சு. அவ எதுக்காக இப்படிப்பட்ட ஒரு பொய்யெல்லாம் சொல்லிக்கிட்டு கடைசியில தீபா மேல பழி போட்டு தீபாவை கொலை பண்ணணும்னு ஒரு முயற்சி பண்றா அப்படின்னு. அப்ப அருண் சொல்றாரு, அம்மா இதுக்கு மேலேயும் அந்த ராட்சசி கூட கண்டிப்பா என்னால வாழ முடியாதுமா. ஐஸ்வர்யாவுக்கும் எனக்கும் விவாகரத்தை ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அபிராமி சொல்றாங்க, இங்க பாரு, இதுக்கு மேலேயும் அவளை உன் கூட வச்சு வாழ வைக்க முடியாதுப்பா. ஏன்னா அவ கண்டிப்பா காலத்துக்கும் திருந்துற மாதிரி தெரியல. அந்த மாதிரி ஒரு பொண்ணு நம்ம குடும்பத்துக்கே வேணாப்பா அப்படின்னு சொல்ல கார்த்தி சொல்றாரு, அம்மா நான் போலீஸை வர வச்சுட்டு ஐஸ்வர்யாவை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா நேரா கீதாவை பார்த்து, ஏன் கீதா இப்படி பண்ண, எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு கேட்க. அப்ப கீதா சொல்றாங்க, இங்க பாரு, உன்னை பத்தின உண்மைகளை வெளியில கொண்டு வரதுக்காக நானும் கார்த்தியும் பண்ண ஒரு சின்ன நாடகம் தான் இது அப்படின்னு சொல்றாங்க.